அனைவருக்கும் வணக்கம். சேனலுக்கு மீண்டும் வருக. இன்று நாம் யூடியூப் சேனலில் iFran Views பற்றி பார்ப்போம். அவரது சேனல் 4.8 மில்லியன் சந்தாதாரர்களையும் 1.5 பில்லியனுக்கும் அதிகமான பார்வைகளையும் பெற்றுள்ளது. அவர் யார்? அவருடைய சேனலை தனித்துவமாக்குவது எது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருந்தால் நீங்கள் சரியான இடத்தில் இருக்கிறீர்கள். எனவே தொடங்குவோம். இர்பான் வியூஸ். இர்பான் என்ற இயற்பெயரால் தனது தனித்துவமான உள்ளடக்கத்துடன் தமிழ் யூடியூப் காட்சியில் புயலை கிளப்பியுள்ளார். அவர் சென்னையில் உள்ள ஒரு பள்ளியில் படித்தார். பின்னர் மாணவர் உதவித்தொகை திட்டத்தை பெற்று அமெரிக்கா சென்றார். அமெரிக்காவில் படிக்கும்போது யூடியூப் வீடியோக்களை உருவாக்கும் எண்ணம் அவருக்கு வந்தது. படிப்பை தொடர இந்தியாவுக்கு திரும்பிய அவர் ஒரு சாதாரண வேலையை தொடங்கினார். திரைப்படங்கள் மற்றும் உணவின் மீதான அவரது விருப்பத்தால் இயக்கப்படும் ஒரு பக்க திட்டமாக யூடியூபில் அவரது பயணம் தொடங்கியது. இரட்டை கவனம் செலுத்தும் இந்த காலகட்டம் சவாலானது, ஆனால் அது யூடியூபில் அவரது எதிர்கால வெற்றிக்கு அடித்தளம் அமைத்தது. அவர் தனது தொடக்க நாட்களில் எந்த வெற்றியையும் காணவில்லை. அவர் உருவாக்கிய பல வீடியோக்கள் அதிக பார்வைகளை பெறவில்லை. இறுதியாக உணவுப் பொருட்களின் மதிப்பாய்வு பற்றிய அவரது வீடியோ ஒன்று வைரலானது. அதுவே அவரது வளர்ச்சியின் தொடக்க புள்ளியாக இருந்தது. இர்ஃபான் பல ஹோட்டல்களுக்கு சென்று அங்குள்ள உணவை பற்றி விமர்சனம் செய்தார். இர்ஃபான் தனது பேச்சுகளில் நகைச்சுவையை இணைத்து ரசிக்க வைக்கிறார். அவர் தொழில்நுட்பத்தின் சமீபத்திய போக்குகளை பற்றி விவாதித்தாலும் சரி அல்லது உணவு தொடர்பான தலைப்புகளை பற்றி விவாதித்தாலும் சரி, அவரது டெலிவரி ஈடுபாட்டுடன் மற்றும் பின்பற்ற எளிதானது. தொடர்புபடுத்தக்கூடிய மற்றும் நேர்மையான வர்ணனை மூலம் பார்வையாளர்களுடன் இணைந்திருக்கும் அவரது திறன் பார்வையாளர்களை மேலும் பலவற்றிற்கு திரும்பி வர வைக்கிறது. அவர் தனது யூடியூப் சேனலை வளர்க்க நெருப்பு போல் உழைத்தார். ஆனால் துரதிர்ஷ்டம் அவர் மீது விழுந்தது. சில காரணங்களால் அவரது யூடியூப் சேனல் தடுக்கப்பட்டது. அவர் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளானார். ஆனால் சில நாட்களுக்கு பிறகு அது மீட்கப்பட்டது. அவர் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தனது யூடியூப் சேனலுக்காக வீடியோக்களை உருவாக்கினார். துபாயில் எடுக்கப்பட்ட காணொளிகள் மிக அருமையாக இருந்ததால் அதிக பார்வைகளை பெற்றுள்ளது. அவர் அமெரிக்கா சென்று நெப்போலியன் ஐயாவை சந்தித்தார். அவரது வருகை நெப்போலியன் சாரின் பழைய திரைப்பட நினைவுகளை மீண்டும் கொண்டு வந்தது. மற்ற தமிழ் நடிகர்கள் மற்றும் பிரபல பிரமுகர்களுடனான அவரது நேர்காணல்கள் அவரது சேனலுக்கு ஊக்கத்தை அளிக்கிறது. அவரது யூடியூப் சேனல் தயாரிப்புகள் மற்றும் புதிய வரவிருக்கும் திரைப்படங்களை விளம்பரப்படுத்த ஒரு நல்ல ஊடகமாக பார்க்கப்படுகிறது. அவரது சேனலை ஏராளமான பார்வையாளர்கள் பார்ப்பதால் பரவலான அணுகல் உள்ளது. மிகவும் பிரபலமான தொடர்களில் ஒன்று அவரது பயண வீடியோக்கள். தான் செல்லும் இடங்களின் சாரத்தை படம் பிடிக்கும் திறமை இர்பானுக்கு உண்டு. அது ஒரு துடிப்பான நகரத்தின் பரபரப்பான தெருக்களாக இருந்தாலும் சரி, இயற்கையின் அமைதியான அழகாக இருந்தாலும் சரி, அவரது வீடியோக்கள் பயணத்தின் புதிய கண்ணோட்டத்தை வழங்குகின்றன. அவர் பல்வேறு யூடியூபர்கள் மற்றும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த படைப்பாளிகளுடன் ஒத்துழைத்து தனது உள்ளடக்கத்தில் புதிய பரிமாணங்களை சேர்த்து தனது வரம்பை விரிவுபடுத்தினார். இர்ஃபான் வியூ என்ற பெயர் ஒரு வார்த்தை நாடகம் என்பது உங்களுக்கு தெரியுமா? இது இர்பானின் சொந்த பெயருடன் இணைந்து பிரபலமான இமேஜ் வியூவர் மென்பொருளான இர்ஃபான் வியூக்கு ஒரு ஒப்புதல். இந்த புத்திசாலித்தனமான கலவையானது காட்சி உள்ளடக்கத்தின் மீதான அவரது கவனத்தையும் உலகத்தை பற்றிய அவரது தனித்துவமான கண்ணோட்டத்தையும் பிரதிபலிக்கிறது. இர்ஃபான் வியூஸ் நாம் பார்ப்பது போன்ற உயர்தர உள்ளடக்கத்தை உருவாக்குவது ஒரு நபர் நிகழ்ச்சி அல்ல. இர்ஃபான் சேனலின் முகமாக இருக்கும்போது அவரது பார்வையை உயிர்ப்பிக்க ஒரு அர்ப்பணிப்புள்ள குழு திரைக்கு பின்னால் அயராது உழைக்கிறது. எனவே அனைத்தையும் செய்யும் ஒத்துழைப்பு குழுவை கூர்ந்து கவனிப்போம். இர்ஃபான் தனது கேமராவுடன் வெளியே செல்வதற்கு முன் ஒவ்வொரு வீடியோவிலும் நிறைய திட்டமிடல் மற்றும் ஆராய்ச்சி உள்ளது. சிறந்த தெரு உணவு கடைகளை கண்டறிவது, புதிய பயண இடங்களை தேடுவது அல்லது உள்ளூர் வழிகாட்டிகள் மற்றும் சமையல்காரர்களுடன் ஒருங்கிணைப்பது என எதுவாக இருந்தாலும் ஒவ்வொரு விவரமும் உள்ளடக்கப்பட்டிருப்பதை இந்த குழு உறுதி செய்கிறது. ஒவ்வொரு வீடியோவையும் வரைபடமாக்குவதற்கு அவர்கள் இர்ஃபானுடன் நெருக்கமாக வேலை செய்கிறார்கள்.
உள்ளடக்கம் ஈர்க்கக்கூடியதாகவும் தகவலறிந்ததாகவும் இருப்பதை உறுதி செய்கிறது. காட்சிகள் கைப்பற்றப்பட்டதும் எடிட்டிங் குழுவினர் தங்கள் மேஜிக் வேலை செய்ய வேண்டிய நேரம் இது. இங்குதான் நாம் யூடியூப்பில் பார்க்கும் பளபளப்பான வீடியோக்களாக மூல காட்சிகள் மாற்றப்படுகின்றன. இர்ஃபான் தனது சேனலை தொடங்கிய ஓரிரு ஆண்டுகளில் 100,000 சந்தாதாரர்கள் என்ற தனது முதல் குறிப்பிடத்தக்க மைல்கல்லை எட்டினார். இது ஒரு முக்கியமான தருணமாகும். இது அவரது உள்ளடக்கத்தை உறுதிப்படுத்தியது மற்றும் போல்கிங் மீதான அவரது ஆர்வத்தை தொடர அவரை தூண்டியது. சேனல் வளர்ந்தவுடன் இர்ஃபான் தனது உள்ளடக்கத்தை பயண விலோக்குகளை உள்ளடக்கியதாக விரிவுபடுத்தினார். அங்கு அவர் உள்ளூர் இடங்கள் மட்டுமல்லாமல் இந்தியாவின் பல்வேறு பகுதிகள் மற்றும் சர்வதேச இடங்களையும் கூட ஆய்வு செய்தார். இந்த பல்வகைப்படுத்தல் அவருக்கு பரந்த பார்வையாளர்களை அடைய உதவியது. அவர் 500,000 சந்தாதாரர்களை தாண்டிய போது அவரது விரிவாக்கப்பட்ட உள்ளடக்கம் மற்றும் வளர்ந்து வரும் பிரபலம் மற்றொரு மைல்கல்லுக்கு வழிவகுத்தது. இந்த வளர்ச்சி அவரது அதிகரித்து வரும் செல்வாக்கையும் அவரது பார்வையாளர்களின் விசுவாசத்தையும் பிரதிபலித்தது. இர்ஃபானின் மிக முக்கியமான மைல்கற்களில் 1 மில்லியன் சந்தாதாரர்களை எட்டியது. இந்த சாதனை அவருக்கு யூடியூப் இன் விரும்பத்தக்க கோல்டன் பிளே பட்டனை பெற்றது மட்டுமல்லாமல் இந்தியாவின் முன்னணி உணவு மற்றும் பயண வலைப்பதிவாளர்களில் ஒருவராக அவரது நிலையை உறுதிப்படுத்தியது. 1 மில்லியன் வலுவான சமூகத்துடன் அவரது பார்வையாளர்களுடன் இர்ஃபானின் ஈடுபாடு ஆழமடைந்தது. அவர் கேள்வி மற்றும் பதில் அமர்வுகள், நேரடி ஸ்ட்ரீம்கள் மற்றும் சமூக இடுகைகள் உட்பட அதிக ஊடாட்டம் உள்ளடக்கத்தை செய்யத் தொடங்கினார். இது அவரது பார்வையாளர்களுடன அவரது உறவை மேலும் வலுப்படுத்தியது. இர்ஃபானின் வெற்றியானது பல்வேறு பிராண்டுகளுடன், குறிப்பாக உணவு, பயணம் மற்றும் வாழ்க்கை முறை ஆகிய துறைகளுடன் கூட்டுக்கு வழிவகுத்தது. இந்த ஒத்துழைப்புகள் அவரது பார்வையாளர்கள் விரும்பும் நம்பகத்தன்மையை இன்னும் பராமரிக்கும் அதே வேளையில் ஸ்பான்சர் செய்யப்பட்ட உள்ளடக்கத்தை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளை அவருக்கு வழங்கியது. அவரது செல்வாக்கு இந்தியாவை தாண்டி வளர்ந்தது, மேலும் அவர் சர்வதேச பார்வையாளர்கள் மற்றும் பிராண்டுகளிடமிருந்து அங்கீகாரத்தை பெறத் தொடங்கினார். இந்த உலகளாவிய அணுகல் அவரது உள்ளடக்கத்தின் உலகளாவிய முறையீட்டிற்கு ஒரு சான்றாகும். குக் வித் கோமாளி சீசன் 5 ஏற்கனவே வளர்ந்து வரும் யூடியூப் சேனலுக்கு அதிகமான பார்வையாளர்களையும் சந்தாதாரர்களையும் சேர்த்தது. இந்த நிகழ்ச்சி சமையல் திறன், நகைச்சுவை மற்றும் நட்புறவு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கிறது. இது உணவு ஆர்வலர்கள் மற்றும் பொழுதுபோக்கு பிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான கண்காணிப்பாக அமைகிறது. உயர்தர ஈர்க்கக்கூடிய உள்ளடக்கத்தை உருவாக்குவதில் இர்ஃபானின் அயராத அர்ப்பணிப்பு அவருக்கு 2 மில்லியன் சந்தாதாரர்களின் மைல்கல்லை எட்ட உதவியது. இது அவரது யூடியூப் வாழ்க்கையில் மற்றொரு குறிப்பிடத்தக்க சாதனையாக அமைந்தது. இந்த கட்டத்தில் இர்ஃபானின் பார்வை ஒரு சேனலாக மட்டுமல்லாமல் உண்மையான உணவு மற்றும் பயண அனுபவங்களுக்கு ஒத்த பிராண்டாக மாறியது. உணவு, பயணம் மற்றும் டிஜிட்டல் உள்ளடக்க உருவாக்கம் ஆகியவற்றில் அவரது தாக்கம்க்கு அப்பால் பரவியது. அவரது தனிப்பட்ட வாழ்க்கையும் அதிக வளர்ச்சியைக் கண்டது. அவர் பழைய வாடகை வீட்டில் இருந்து ஒரு நல்ல வீட்டிற்கு மாறினார். அவர் வீட்டு சுற்றுப்பயண வீடியோவை வெளியிட்டார். அவர் கார்களில் மிகவும் ஆர்வமாக உள்ளார். ரோல்ஸ் ராய்ஸ் பற்றிய அவரது வீடியோ மிகவும் நன்றாக இருந்தது. அவர் வெவ்வேறு கார்களில் தனது ஓட்டுநர் அனுபவத்தை பற்றிய புதுப்பிப்புகளை தொடர்ந்து தருகிறார். அவர் மஹிந்திரா தார் சோதனை ஓட்டம் செய்தார். அவரிடம் ரேஞ்ச் ரோவர் கார் உள்ளது. அவர் தனது கார்களில் பயணம் செல்கிறார். அவர் ஒரு புதிய அலுவலகத்தை திறந்தார். அது ஒரு பெரிய புதிய அலுவலகம். பல பிரபலங்கள் அலுவலகத்திற்கு வருகை தந்தனர். அலுவலகத்தை திரைப்பட நடிகர் கார்த்திக் திறந்து வைத்தார். இர்ஃபான் தனது அலுவலகம் மற்றும் பணியாளர்களை நிர்வகித்து வருகிறார். சம்பளம் மற்றும் பிற சலுகைகளை அவர் கவனித்துக் கொள்கிறார். அவர் தொண்டு நிறுவனங்களுக்கு உதவிக்கரம் நீட்டுகிறார். அவர் ஏழைகளின் வீட்டிற்கு சென்று அவர்களுக்கு ஆதரவையும் பணத்தையும் வழங்குகிறார். அவர் சாலையோர உணவு விற்பனையாளர் கடைகளுக்கு செல்வதால் இந்த கடைகளுக்கு விளம்பரம் கிடைக்கிறது. இது அவர்களுக்கு அதிக வாடிக்கையாளர்களை பெறவும் அவர்களின் வருவாயை அதிகரிக்கவும் உதவுகிறது. அவரது திருமணம் பிரமாண்டமாக நடந்ததால்
அந்த விழா குறித்த வீடியோக்களை அவர் வெளியிட்டார். சமீபத்தில் தனது சேனலில் லேட் நைட் ஷோவை தொடங்கினார். அந்த நிகழ்ச்சியின் பெயர் இர்ஃபான் ஷோ. இந்த நிகழ்ச்சியில் அவரது முதல் விருந்தினர் நடிகர் பிரசாந்த். அது அவருடைய அங்ககன் படத்திற்கு நல்ல விளம்பரத்தை கொடுத்தது. அங்ககன் திரைப்படம் சூப்பர் ஹிட் மற்றும் நடிகர் பிரசாந்தின் மறுபிரவேசம் படமாகும். ஸ்டுடியோவில் அவரது பார்வையாளர்கள் அவரது சந்தாதாரர்கள். எனவே நீங்கள் அவருடைய சந்தாதாரராக இருந்தால் எந்தவொரு பிரபலத்துடன் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். இர்பானின் கடின உழைப்பும் தொடர்ச்சியும் அவரை வெற்றி பெறச் செய்தது. இர்ஃபான் வாழ்வில் அனைத்து நல்வாழ்த்துக்களையும் வாழ்த்துகிறோம். நீங்கள் இர்பானிடம் இருந்து உத்வேகம் பெற்று உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற கடினமாக உழைக்கலாம். இந்த உள்ளடக்கத்தை நீங்கள் விரும்பினால் தயவு செய்து எனது சேனலுக்கு குழு சேரவும்.